இயேசுவின் ரத்தத்தினுடைய மேன்மையும் வல்லமையும் இதில் தான் அடங்கி இருக்குது. அது ஏன் அதை பற்றி ஏன் பாடுறோம், அதை ஏன் நம்புறோம், அது ஏன் மேன்மையா நினைக்கிறோம்? அவருடைய ரத்தம் அப்படி பாவங்களை போக்க முடியும். அவருடைய ரத்தத்தில் ஏன் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும், இத்தனை காரியங்களை செய்ய முடியுதுன்னு சொல்றோமே ஏன்னு சொன்னா அவருடைய ரத்தம் சாதாரண ரத்தம் கிடையாது. நம்ம ரத்தம் எல்லாம் பாவ கரைபடிந்த ரத்தம், நம்முடைய தாய்தா பண்ணது வந்த ரத்தம். அந்த விதமான ஜீவன் தான் இருக்குது. அது பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட ஓடின ரத்தம், அதுல பாவம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஜீவன் அதில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுனால அந்த ரத்தம் விசேஷமான ரத்தம். அதுல வல்லமை அதிகமாக இருக்குது. எல்லா பாவங்களையும் பாவங்களை கழுவக்கூடிய ரத்தமாய் அது இருக்கிறது. அப்ப அதை சொல்லிட்டு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த ரத்தத்தை நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அதாவது அந்த இயேசுவின் ரத்தத்தை, அதாவது இங்க என்ன போதனைன்னா 16, 17 அதிகாரம்